சித்தர் மரபில் போகர் சித்தர் மிகவும் தனித்துவமானவர். இவரை பற்றிய சக்தியும் சிறப்புகளும் இதோ. போகர் சித்தரின் சக்தி மற்றும் சிறப்புகள். சிக்னிஃபிகன்ஸ் அண்ட் பவர்ஸ் ஆஃப் போகர். 1. நவபாஷாண சிலை, த நவபாஷாணம் ஐடல். போகரின் மிகப்பெரிய சாதனையாக கருதப்படுவது பழனிமலையில் உள்ள தண்டாயுதபாணி முருகன் சிலையை உருவாக்கியதுதான். 9 வகையான நச்சுத்தன்மை கொண்ட மூலிகைகளை, நவபாஷாணங்களை ஒன்றிணைத்து அதன் நச்சுத்தன்மையை நீக்கி இந்த சிலையை அவர் வடித்தார். இச்சிலையின் மீது அபிஷேகம் செய்யப்படும் பால், பஞ்சாமிர்தம் போன்றவை மருந்தாக மாறி தீராத நோய்களையும் தீர்க்கும் சக்தி கொண்டதாக இன்றும் விளங்குகிறது. 2. வான்வெளி பயணம் மற்றும் வெளிநாடுகளுக்கு செல்லுதல். போகர் ஒரு மாபெரும் அறிவியலாளர். இவர் ககன குழிகை என்ற ஒரு வகை மருந்தை பயன்படுத்தி ஆகாய மார்க்கமாக பயணம் செய்யும் ஆற்றல் பெற்றவர் என்று கூறப்படுகிறது. இவர் சீனா மற்றும் பல நாடுகளுக்குச் சென்று அங்குள்ள மக்களுக்கு மருத்துவம் மற்றும் தத்துவங்களை போதித்தவர். சீனாவில் இவர் போயாங் என்ற பெயரில் அறியப்பட்டதாக சில குறிப்புகள் கூறுகின்றன. 3. ரசவாதம் மற்றும் வேதியியல், ஆல்கமி அண்ட் கெமிஸ்ட்ரி. தாழ்ந்த உலோகங்களை தங்கமாக மாற்றும் ரசவாதம் கலையில் இவர் வல்லவர். சித்த மருத்துவத்தில் உலோகங்கள் மற்றும் தாதுக்களை மருந்தாக மாற்றும் முறைகளை விரிவாக விளக்கியுள்ளார். 4. போகர் 7000 சப்தகண்டா. இவரால் இயற்றப்பட்ட போகர் 7000 என்னும் நூல் சித்த மருத்துவத்தின் கலைக்களஞ்சியமாக கருதப்படுகிறது. இதில் மருத்துவம், சோதிடம், தத்துவம் மற்றும் மந்திர கலைகள் பற்றி விரிவாக கூறப்பட்டுள்ளது. போகர் வழிபாடு, வோஷிப், ஜீவசமாதி. போகர் பழனி முருகன் சிலைக்கு அடியில் அல்லது அதற்கு அருகிலேயே இன்றும் சூட்சமமாக தவம் செய்யதாக நம்பப்படுகிறது. பழனி கோவிலின் உட்பிரகாரத்தில் இவருடைய சமாதி சன்னதி உள்ளது. பழனி மலை தரிசனம். பழனிக்கு செல்பவர்கள் முருகனை தரிசிப்பதோடு போகரையும் வழிபட்டால் உடல் ஆரோக்கியமும் மன உறுதியும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை.